எவ்வளோ ஹில்ஸ் பாருங்க. நாங்கள் எங்கே பார்த்தோன்னா நம்ம மலை லாலப்பட்ட மலை மேலே இருக்க பாருங்க, எவ்வளோ மேடு பாருங்க ஃபுல்லாக. இருந்தாலும் புதுசாக ஒரு புண்டோன்னு சொல்ல வந்துது பாருங்க. 2014 மாடல் சிங்கிள் ஓனர், செம்ம ஹில்ஸ், செம்ம நச்சு நேரம் பாருங்க. கோட்ரா ஜெட் இன்ஜின். சூப்பராக பாருங்க. பாருங்க ஒரு புகை ஆயில் எதுவுமே அடிக்காது. ஒரு டவுன் பாருங்க, ஃபுல்லாக டவுன் தான். ஃபுல்லாகவே இந்த பக்கம் இறங்க சொல்ல டவுனு, மேடு அந்த அளவுக்கு மேடு ஃபுல்லாகவே. ஐயா 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 அப்படியே ரிவேர்ஸ் வருது பாருங்க வண்டி. போன மாரி வருது பாரு வண்டி, செம்மையா. வரலாவா 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 வரலாவா. அந்த பாரு பள்ளம் மேடு பாருங்க, பள்ளம் எவ்வளோ பட்ட பள்ளம் குழி பாருங்க. இப்படி ரோடு பாருங்க இருக்குங்களா. மேடு பாருங்க, இந்த மேட்லேயே வண்டி ஏறுது பாருங்க. இந்த பாரு சார், செம்மையாக இருக்கும் பாரு வண்டி. கேட்டுங்களா, சரியா பள்ளம் குழியெலாம் அட்டாசமா. கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் சார் ஹீல்ஸில் வருது சார் வண்டி. இப்போ தூக்குறோம் சார் புகை எடுத்து இப்போ தூக்குறோம் பாருங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் ஹீல்ஸ் வந்துது. மட்டமான இடத்துல மூடான இடத்துல வந்து வண்டி பாருங்க. இப்போ தூக்கு சார் ஸ்டிக்கா பாரு சார். ரேஸ் பண்ணு சார், ரேஸ் பண்ணுங்க சார். லட்சம் வச்சு ரேஸ் பண்ணு சார். இந்த பாரு சார், புகை பாரு சார், ஆயில் பாரு சார். ஆயில் இருக்குதா புகைக்குதா பாரு சார். அட்டகாசமாக போகுது சார். ஒரே ட்ராப் புகை ஆயில். இந்த பாருங்க, கிட்ட காட்டுற பாருங்க. பார்த்தீங்களா, மட்டமாக போகிறது வேறு வித்தியாசம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்து ஹீல்ஸில் சுட்டாக இருக்கும். இவ்வளோ பெரிய மலத்தை ஹீல்ஸில் தூக்கி காட்ட சொல்லு சார் ஸ்டிக்கை. சார் இந்த ஸ்டிக்கு ரகசியத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் பாருங்க. இன்னைக்கு ஒட்டோட போகிற மாதிரி ஸ்டிக்கை பற்றி பாருங்க. மேலே முருகு கோயிலுக்கு மேலே மட்டமான இடத்துக்கு வந்துட்டு நாங்கள். இப்போ பாருங்க, போப்பா போ சார், போ சார். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 165 கிலோமீட்டர்லேருந்து வந்துக்கிறேன். எங்கே தெரியுன்னா, வீக்கோட்டா தாண்டி லைவ் லொக்கேஷன் பாருங்கள். ரோடு பாருங்கள், NH ஹைவே ரோடு பாருங்கள். சுட்டா இது பாருங்கள். இப்படி காட்டு. வண்டி வந்து புண்டோம். இதோட தொடர்ச்சியான வீடியோ வந்து நம்ம இடத்துலேருந்து போட போகிறேன் பாருங்கள். வண்டி வந்து சுட ஸ்டிக்கில் போக இல்லை அடிக்காது. புண்டோ 2014 மாடலு. ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஓனரு பாருங்க. கோட்ரா ஜெட் இன்ஜினு, செம்மையாக இருக்கும் வண்டி. 2014 மாடலு, 2 ஓனரு. இந்த பாருங்க, காட்டு பாருங்க, ஸ்டிக் காட்டு. சுடது பாரு சார். புது பேட்ரி. சுட க்ளோ ஜாம் மாதிரி ஒரு வண்டி எடுத்துட்டு வந்துடுற பாருங்க. வீக்கோட்டால பைபாஸ்ல நிக்கு சும்மா அதிரடி ஆஃபர்ல வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்காடு போய் இந்த வண்டியை வீடியோ போடுறேன். அதனால சுட வண்டி இது. ஒரு தோசை, இட்லி குண்டா யாரெல்லாம் ரோட்ல கடை வச்சிருக்கணும் இந்த வண்டி எடுத்துக்கோங்க. சும்மா சென்னை போயிட்டு வந்தாலே சுட ஆகிடும். இட்லி நீங்களே ஊற்றிக்கலாம். வண்டி க்ளீனாக இருக்கும் அங்கிள் ஆண்டி. ஃபர்ஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு பார்த்தா போடுற லைவாக வரும். நன்றி வணக்கம் அங்கிள் ஆண்டி. பாருங்க சார், மலை வேலை வந்தோம் டெஸ்ட்டு. இருந்தாலும் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எந்த வண்டி அதெல்லாம் சுத்தமாக கழுவி கொடுப்போம் சார். சுத்தமாக சரவணி இறங்கி கழுவுனா நல்லா இருக்குன்னு அர்த்தம். வண்டி நல்லா புரிஞ்சுங்க. சூப்பராக பாரு வண்டி. நேற்றா வந்துச்சு வண்டி.
வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் பஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா சாமா குவாலிட்டியா அருமையான புண்டோ பாருங்க. 2014-15 2 மாடல் டீசல். நீங்க வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கும், வண்டி பார்த்தா சும்மா கும்முடுது சார். சார் நேற்று பார்த்தீங்கன்னா வீக்கோட்டாக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 90 160 கிலோமீட்டர் வந்துங்க சார் வண்டியை. சரியான வண்டி சார். ஹைவேல வந்து நான் பாதி போட்டேன். அது ஹைவேல லிங்க் பண்ணி போடுற மாதிரி இதுவும் போடுற பாருங்க. எல்லாமே மட்டமாக ஓட்டி தொலை வந்து போடுவாங்க வீடியோலாம். நான் மலை ஹில்ஸ் மேலே எடுத்துக்கிறேன். இந்த வண்டி இன்ஜின் நல்லாகாது இல்லைன்னு தரவாக செக் பண்ணி அனுப்புகிறேன். அதனால் ஏற்றி பார்த்தேன். கிட்டத்தட்ட கீழேருந்து அடிவாரத்துலேருந்து மேலே வாரத்துக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 இது ஒரு 1 மொத்தம் 11 கிலோமீட்ரு ஃபுல் ஹில்ஸு. அட்டகாசம் வண்டி வந்து பாருங்கள். 20 வரும் மைலேஜ். விட்டுறாதீங்க. புண்டோ இதே வண்டி வந்து போன மாதம் ஒரு வண்டி விற்றேன். 3,10,000 கொடுத்தேன். கஸ்டமர் 3,000 ரூபா சொன்னார். 3,000 ரூபாய் கிடையாது, 3,400 கிடையாது, 3 ரூபாயா கிடையாது. விலை கம்மியாக கொடுக்க போடுறேன். யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வங்களுக்கோசம், என் அன்பு தெய்வங்களுக்கோசம் இறங்கி செய்ய போகிறேன் சார். சரவண 14-15 ரிஸ்ட்டு யாருன்னா கொடுத்துட்டோம். எவ்வளோக்கு? 3 ரூபாய் கிடையாது, 2,90,000 கிடையாது, 2,75,000 கிடையாது, 2,65,000 நான் தர்றேங்க. டீசல் 2,65,000 யாருன்னா கொடுத்துட்டு சார். 14-15 ரிஸ்ட்டு லோன் வாங்கினா எவ்வளோ தெரியுமா லோன் வாங்கினா? அன்றைக்கி 3 லட்சம் லோன் வாங்கலாம். தரமான வண்டி, பக்காவாக இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு சரியான வண்டி சார். அட்டகாசாக இருப்பாங்க. விட்டுறாதீங்க. நாளைக்கு காலையில் வரீங்களோ சாயங்காலம் வரீங்களோ எடுத்துன்னு போய் நேர்க்கலாம். கோட்டராஜிட்டு புண்டோ இதெல்லாம் வந்து ஏசிக்கெலாம் அடிச்சுக்க சார் வண்டி. ஏன்னா ஷிஃப்ட் இன்ஜின் தான் இருக்கிற இன்ஜினு. அதான் மல்டிபிள் ஷிஃப்ட் இன்ஜினு, ஃபோர்டு ஃபேஸ்டா இன்ஜினு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே காமன் தான் எல்லாமே. அதுமாரி ஃபியட் புண்டோன்னா செம்மையாக இருக்கும் வண்டி. உள்ள இன்ட்ரெலாம் காட்டுற பாருங்க, தரமாக இருக்கும். இன்ஜின் ஏற்கனவே காமிச்சிக்கிறேன், அதையும் லிங்க் லைக் போகிற பாருங்க. சூப்பராக சார் வண்டி. தரமான வண்டி, அட்டகாசமாக சார் வண்டி. உள்ள சீட் கவர்லேருந்து இன்ட்லேருந்து 4 டயரு. டீசல் வண்டி எடுக்கிறதுனால சார் கசக்குது. தாராமல் இல்லை சார். இதோடைய பிராண்டட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபியட்டில் வந்து புண்டோ 14-15 சீட்டு பிராண்டு. வெறும் 68 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக் எல்லாமே இருக்கு. தரமான வண்டி சார். அருமையாக இருக்குது வண்டி. விட்டுறாதீங்க சார். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஆடு ஒன்று சிக்கிச்சு சார். கரெக்டாக நான் சொல்கிறேன், ஷாப் வீடியோவில் சொல்கிறேன், அட்டகாசம் சொல்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2007 தொழிலை பண்ணியிருக்கிறேன். 2007 தொழில் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த இன்ஜினுடைய என்ன ஏதுன்னு மொத்தமே அக்கு வேறு ஆணு வேறு மொத்தம் பிச்சுனேன். ஸ்டிக்கில் புகை அடிக்குது, ஆயில் அடிக்குதுன்னு சொல்கிறவங்கள வந்து அதுக்கான சூட்சமாக என்னான்னு சரவணனுக்கு மட்டும்தான் தெரியும். நேரடியாக வாங்க, நான் சொல்கிறேன். யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வங்களுக்கோசம், என் அன்பு தேசம் சார். உன்னைக்கு பொய்க்கு விட உன்னைக்கு பலம் அதிகம் சார். வா சார். சிக்கி அடிக்குது, புகை அடிக்குதுன்னு சொல்கிறேன். அது சூட்சமத்தை நான் சொல்கிறேன் சார். எப்படி அடிக்காது நான் சொல்கிறேன்ப்பா சார். அழகான வண்டி, தரம் பாருங்கள். விட்டுறாதீங்க. வெறும் 2,65,000 இந்த வண்டி தரம் பாருங்கள். நல்லா ஒன்று புரிஞ்சு சார். நீ 100 கிலோமீட்டர் ஓட்டி 8 கிலோமீட்டர் ஓட்டினாலும் புகை அடிக்காது, ஆயில் அடிக்காது. அதோடைய சூட்சமாக சரவணனுக்கு மட்டும்தான் சார் தெரியும். யாருக்கு தெரியும்? சரவணனுக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்க, நேரடி வாங்க. அது என்ன நான் சொல்கிறேன். நல்லா ஒன்று புரிஞ்சு சார். கஷ்டப்பட்டு பணத்தை குத்து வாங்குறோம் சார். நம்ம சுண்ணாம்பு அடிக்குது, பெயிண்ட் அடிக்குது, இருக்கிற பொருள் இருக்கிறமே காட்டி வைக்கணும் சார். அது சார் வியாபாரம். சும்மா பெயிண்ட் அடிச்சு அத்த பொண்ணு இத்த பொண்ணு அது பொண்ணு இது பொண்ணு அதெல்லாம் வேஸ்ட் சார். இருக்கிற பொருளை பார்த்து எடுத்துன்னு போ சார். சார் நேற்று அடிச்சேன் சார். 27 வண்டியா சோல்ட் அவுட் பண்ண சார் 5 நாளில். யார்? சரவணன் மட்டும்தான் முடியும். மீசை முறுக்கி சொல்கிறேன் சார். என்ன ரெடியா? மீசை முறுக்கி சொல்கிறேன் சார். 27 வண்டியை சரவணால் மட்டும்தான் முடியும். ஒருத்தர் கம்மாவில் சொன்னால் நான் 7 தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு படிப்பேரே தெரியாது. ஆனால் இம்மா நாளாக என்னான்னு தெரியலண்ணா. அது பாட்டாக்க கம்மாவில் ஒன்று சொல்லிடுறான் பாருண்ணான்னார். என்னான்னு எனக்கு தெரியாது. அவர் தான் சொன்னார். திருச்சி சேர்ந்த கஸ்டமர். அதோட ஷாப் வீடியோ நான் சொல்கிறேன் ஃபுல்லாக. இதுக்கு வச்சு செய்ய போகிற சரவணை எல்லாரும் பாருங்க.
பனை மரத்தில் பப்பாலா இந்த சரவண்டுக்கு சவாலா. விட்டுறாதீங்க, அருமையான வண்டி. நான் சொல்கிறேன், அருமையான வண்டி பாருங்கள், விட்டுறாதீங்க. நாளைக்கு காலில் வாங்க. நான் தனியாக இப்போ ஷாப்பில் போய் வீட்டில் போய் போட போகிறேன். நான் இது கடையில் போய்ட்டு போட போகிறேன். வந்துடுங்க. 2014-15 ரிஸ்ட்டு சிங்கிள் ஓன் 2 ஓனரு. தரப்போகிற எடுப்பு தான் 2,65,000. பணத்தை கல்ல காட்டுங்க. எத்தாரா முன்ன இறங்கி செய்வேன் சார். என்னை பார்த்து வந்து வேலையே சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. உனக்கு மனசு கஷ்டமா இருந்தா நான் சொல்லுவேன் சார். எப்படியா விலை கம்மியாக சொல்ல வேணாம் சொன்னால் நான் சொல்லுவேன். ஏன் சார்? அதாவது பணக்காரன் மட்டும்தான் வாழ்ந்துடணுமா? அடிமட்டத்தில் மேஸ்திரி, சித்தாள் வேலை செய்கிறோம், கூலி வேலை செய்யலாம் பணக்காரன் ஆகக்கூடாதா? சைக்கிள் வச்சுன்னு கேட்கணுமா? டூல் வச்சுனா ஏன் காரு வாங்க கூடாதா? நீ காரு வாங்கக்கூடாதுன்னு சொன்னதா நான் காரு வாங்க வைப்பேன் சார். என்னால் முடியும் சார். இதை நான் செய்து காட்டுவேன் சார். கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார். சரவணன் இருக்க பைடா சார். நான் கண்டிப்பாக கார் எல்லாம் கற்று கொடுப்பேன் சார். எப்படியா கவலையே படாதீங்க. கஷ்டப்பட்டு நான் வண்டி எல்லாம் கற்று தரேன். விட மாட்டேன் சார் இந்த சரவணை. சார் நான் போராம பட மாட்டேன், போட்டி போடுவேன். எனக்கு போட்டினா அல்வா சார். அல்வா போட்டி பட்ட அல்வா எனக்கு. அதனால் விடாதீங்க. இறங்கி சார் எவ்வளோ கம்மியாக கொடுப்பேன் கொடுத்து காட்டுவேன் சார். நான் விடவே மாட்டேன் அந்த சரவணை மட்டும். சார் ஓராமி அப்படி திருப்பி போட்டுப்பார். என்னது மயிராப்பூ அதான் வரும். ராணிப்பட்டத்து மாவட்டத்துலேயே எங்கள் ஆளுங்களை பார்த்தா எல்லா வியாபாரம் இருக்காங்க. இன்றைக்கி அச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எல்லா வியாபாரிகளும் எல்லாருமே இருக்கிறாங்க. இன்றைக்கி ராணிப்பட்டம் தான் சார் கெத்து. எங்கள் இடத்துல அத்தினு கன்சல்டிங் இருக்குது. ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டம் தான் கெத்து சார் எங்களுக்கு. எங்கள் ஆளு கம்மியாக வேலை சொல்லுவேன் சார். கம்மியாக கொடு சொன்னால் கொடுப்பாங்க சார் கண்டிப்பாக. எப்படியா ராணிப்பேட்டை சரவணுக்கு சவாலா, பனை மரத்தில் பவாலா, ராணிப்பேட்டை சரவணுக்கு சவாலா. ராணிப்பேட்டை மாவட்டம் அத்தனை வியாபாரின்னு சொல்கிறேன். வேலை கம்மியாக கொடுப்பாங்க, வியாபாரம் நல்லா பண்ண சார். இன்றைக்கி கெத்து நம்பர் 1 என்ன ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும் தான் சார் இருக்கணும். வைப்பேன் சார். வேலை கம்மியாக கொடுத்துப்போ சார். இப்போது சொல்கிற பற்றியில் போட்டி போட்டு வாழை கற்று சார். போகிறவன் மட்டும் படாதீங்க. போட்டி போட்டு வாழை கற்றுங்க வாழ்க்கையில் வச்சுல சார். ஒருத்த வளர்ச்சி அடிக்கிறானா ஒரு எதிரி வந்துட்டான்னு அர்த்தம். எப்படியா ஒரு எதிரி வந்துட்டான்னு அர்த்தம். அவன் எல்லாம் நம்மளால் வாழ முடியாது. எவ்வளோ இது பண்ணாலும் ஒரு எதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும். வந்துட்டான் சார். உன்னால் கஷ்டப்பட்டு உன்னால் விற்க முடியல, 27 வண்டி விற்க முடியலையா? புடவை கட்டிக்க சார் சொல்கிறாரு. அவ்வளோ லட்சமா என்ன சொல்கிறாருங்களா? எப்படி 27 வண்டி விற்க முடியலையா? கடைசி முட்டிய கடையாண்டு வா. என் வாட்ச்மேனு வேலை விட்டு நிறுத்துற. நீ வந்து நில்லு, நான் விற்கிறேன் சொல்லு. விட்டுறாத சார். என்னையுமே வந்து சொல்கிறேன் பாரு, வேலை கம்மியாக கொடுன்னு எடுத்துன்னு போனேன் சார். நல்லா இருப்போம். ஏன்னா ஒரு அண்ணன் திருச்சின்னு சொன்னார், கம்மாவில் சொன்னார். நம்ம இது மாதிரி விஷயம் நான் சொல்லிட்டு போன முறையாக சொன்னேன். நான் இது மாதிரிலாம் பேசுகிறாங்க. யாரை பற்றி கவலை பண்ணா சார். என் உண்டு, என் வேலை உண்டு, நான் போய்க்கிறேன். என் விருப்பம் சார். நான் கம்மியாக கொடுப்பேன், வேலை கம்மியாக தருவேன், வேலை கம்மியாக சொல்லுவேன். வேலை கம்மியாக தான் கொடுப்பேன். நான் விற்ற வேலையை சொல்லுவேன், வாங்கின வேலையை சொல்லுவேன் சார். என்னால் சொல்லியே பழகம் ஆச்சு சார். கண்டிப்பாக சொல்லுவேன் சார். ஆதங்கத்தில் பேசுகிறேன், ஆவேசத்தில் பேசுகிறேன். எம்ஜிஆர் சொல்லிக்க பாருங்க, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அந்த தேவன் என்றாலும் விட மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன் சார். அவர் சொன்ன வார்த்தைக்கு வந்து யாருன்னா ஒருத்தர் சொன்னாங்கனாக்கா அதை விடக்கூடாது சார். நம்ம அதாவது தப்புன்னு பட்டால் தலை வணங்கணும், தப்புன்னாக்கா தலை வணங்கணும். தப்பு பண்ண எதிர்த்து நின்று போராடு சார். தப்பே கிடையாது சார். நல்லா வரும் சார். உண்மையிலே சார் நல்ல கருத்துக்கு சொல்லிடுறாரு. அதுவும் சொல்கிறேன் பாரு, யாருக்கும் பயப்படாத சார். மடியில் கனம் இருந்தால் சார் வழியில் பயம். நல்லா ஒன்று பாருங்க, மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் போக சொல்ல பயம் இருக்குது சார். நம்ம ஏன் சார் பயப்படணும்? தைரியமாக பண்ணுங்க, நல்லா இருப்போம். இப்போது சொல்கிறேன், எப்போ சொல்கிறேன், நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை சார். நான் ஒரு ஆவேசத்தில் பேசியிருக்கேன். நான் யாருக்கிட்டையும் யாரும் வம்புக்கு போக மாட்டேன், தும்புக்கு போக மாட்டேன், வந்த சண்டை விடவும் மாட்டேன். நம்ம சண்டைலாம் கிடையாது, போட்டி தாங்கிட்ட போகிறோம் பட மாட்டேன், போட்டி போடுவேன். நல்லா நீ ஏன் நானும் போட்டி போடுவாள் தான். அதுமாதிரி வாழை கற்றுங்க. நல்லா இருக்கும் வண்டி, சூப்பராக இருக்கும். 2014 மாடலு, 2 ஓனரு, புண்டோ டீசலு, 4 டயர் புது டயரு, சஸ்பென்ஸு, கிலோமீட்டர் 68,000 ஓடிக்குது. அதே பாருங்க சஸ்பென்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி. வாங்க பேசி முன்ன பண்ணித்தரேன். யாருமே தர மாட்டாங்க. இன்றைக்கி ஷிஃப்ட்டு விற்கிது. இன்றைக்கி 14 பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 4,4 லட்சம் விற்கிது. இதே கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, தருமபுரியும் போனாக்கா எனக்கு கூட தெரியாது. இந்த கமால்ஸில் நேற்று பார்த்தா ஷாப்பிடில் போட்டுறாரு. நான் இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது.
எங்கள் அன்பு செல்லுங்க ஆறுக்குறம் எனக்கு கொஞ்சம் செய்யுங்க, நான் பாரு, நான் பாரு. நான் எனக்கு படிப்பே தெரியாது, 7வது தான் படிச்சுக்கிறேன். அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை சார், 10 லட்ச ரூபா என்னது வண்டி 2008 மாடலு இனோவா கார் விற்றாங்களாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு 9,50,000 விற்றாங்களாம். அது வந்து விற்க முடியல, வாங்கி வந்துட்டா தெரியாமான்ட்டா விற்க முடியல. அதனால் எனக்கு விற்று கொடுங்க என்கிட்ட சொல்கிறாரு. அவர் தான் சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு விடுங்க, நான் விற்று தரேங்கன்னு. இன்னொன்று சொல்கிறேன், ஷாப் இல்லையா விட்றாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதனா தப்பு தவறாக பேசினா என்னை மன்னிச்சு ஏற்றுங்க. நானே சொல்கிறேன் சார், இறங்கி செய்யணும் சார், விட்ட மாட்டேன் சார், கம்மியாக கொடுப்பேன். நேற்று ஒரு அக்கா சொன்னாங்க, சரவணா துட்டு இல்லைண்ணா கடுகு டப்பாவில் எடுத்துன்னு மிளகா டூப்பில், அதேமாரி மிளகா டப்பா கது டப்பாவில் போட்டு துட்டு வந்து என்கிட்ட கார் வாங்கி போகிறாங்க இந்த அக்கா. நான் லைவாக போடுவேன் சார், என்ன மாரி போட சொல்லு சார் பார்க்குறான். சோல்ட்டு வீடியோ போட்டு 1 வண்டி போட்டு 20 வண்டி விற்றா, 10 வண்டி விற்றா, 5 வண்டி விற்றா, 6 வண்டி விற்றா, என்ன மாரி லைவாக போட சொல்லு சார் பார்க்கலாம். 6 வண்டி 7 வண்டி 8 வண்டி லைவாக போட சொல்லுங்க. நான் சொல்கிறேன்னாக்கா யாரை பற்றி கவலை வேணாம் சார், என் வேலை ஒன்று நான் ஒன்று போகிறேன் சார். ஏன்னா நான் தப்பு தவறாக பேசியிருந்தானே மன்னிச்சு ஏற்றுங்க. ஏன் சொல்கிறா முடியல சார், முடியாதுன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது சார். சார் இன்றைக்கி வந்து காரே வாங்க முடியாத நிலமையில் நிறைய பேர் தான் சார். நம்ம அன்பு செல்லுங்க, அன்பு தெய்வங்க. இன்றைக்கி எல்லாரும் வாங்கிறது ஒரே காரணம்னாக்கா என்கிட்ட சொல்லிட்டு போன மனசன். ஆனால் நீ கார் வாங்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானா? வாழ்ந்தோம் இருந்தோம் போனோன்னு இருந்துக்கூடாது சார், எதனா ஒன்று சாதனை பண்ணிட்டு போனோம் சார். அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், யாரையும் ஏமாற்றாதீங்க. யாருக்கும் உண்மையாக இருக்க வாழ கற்றுங்க, பெத்த தாய் தவிர மதிக்க கற்றுங்க. நம்ம நல்லா இருப்போம் சார் எப்பவுமே. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும். அதெல்லாம் வாங்க, நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லற இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்குது சார், அப்படியா சும்மா கும்முன்னு இருக்கும். நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. டீசல் பெட்ரோல் அது சரவணன்.